கலிலேய கடற்கரையோரமாக மீனவரான செபதேயு தன் மனைவி சலோமி 2 மகன்கள் யாக்கோபு மற்றும் யோவானோடு வாழ்ந்து வந்தார். மீன் பிடிக்கும் யாக்கோபும் யோவானும் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்ற அழைப்பின் பேரில் இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசுவின் சீடராக இருப்பதன் மூலம் தங்கள் குடும்பம், இனம் மற்றும் நாட்டை வரி விதிக்கும் ரோமையர்களிடமிருந்து மீட்க தங்களால் இயன்றதை செய்ய விரும்பினார்கள். அவரை ஒரு அரசியல் தலைவராக, மீட்பராக கருதினார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்காக வேறுபட்ட திட்டங்களை கொண்டிருந்தார். அவர்களின் நிலையற்ற தன்மை மற்றும் உயர்ந்த லட்சியங்கள் காரணமாக அவர்களை இடியின் மகன்கள் என்று அழைத்தார். தங்கள் சக மனிதர்களை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்பதற்காக அவர்களின் அரசியல் லட்சியங்களை மாற்றி நிலையான வாழ்வை நோக்கிய இலக்குகளை நோக்கி வழிநடத்துவதுதான் இயேசுவின் திட்டமாக இருந்தது. அவர்களின் தாயான சலோமி தன் மகன்களின் ஆன்ம மற்றும் பொது வாழ்வில் அக்கறை கொண்டவள். சலோமி இயேசுவின் தீவிர விசுவாசி. அவர் யார் என்பதை உணர்ந்து தனது குழந்தைகளை விட அவரை அதிகமாக நேசித்தாள் என்று கூட நாம் கருதலாம். லட்சியம், தொலைநோக்கு பார்வை மற்றும் தலைமை அதிகாரத்தின் மீது ஆசை கொண்ட இளைஞர்களான யாக்கோபு மற்றும் யோவானுக்காக சலோமி இயேசுவிடம் சென்று ரோமியர்களை வெளியேற்றிய பிறகு இயேசு தனது மீட்பின் அரசை நிறுவும் காலத்தில் அவருக்கு மிக நெருக்கமான 2 அமைச்சர்களாக தன் மகன்கள் தேர்ந்தெடுக்கப்பட இயேசுவிடம் பரிந்துரைத்திருக்கிறார். இயேசுவின் சீடர்களைப் போல் அல்லாமல் அவர் அனைவருக்காகவும் இறப்பார் என்பதை திருமதி செபதேயு ஒருவேளை புரிந்து கொண்டிருந்திருக்கலாம். ஏனென்றால் அப்பொழுது இயேசு தனது இறப்பு மற்றும் உயிர்ப்பு பற்றி 3 முறை பேசியிருந்தார். மீட்பரின் அரசில் தங்கள் நிலையை உயர்த்த அவர்களின் தாயின் மூலமாக எடுத்த முயற்சியை கண்டு இயேசுவின் பிற சீடர்கள் யாக்கோபு மற்றும் யோவானை குறித்து பொறாமை கொண்டார்கள். இயேசு அனைவரையும் திரும்பி பார்த்து கடவுளின் திட்டம் மனிதனின் திட்டம் அல்லது விருப்பத்திலிருந்து வேறுபட்டது என்று அவர்களிடம் கூறினார். யார் பெரியவர் என்பதை நிரூபிக்க அவர்கள் போராட வேண்டாம் என்றும் அவர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இயேசுவே சேவை பெறுவதற்காக வரவில்லை, சேவை செய்வதற்காக வந்தார். பலரின் மீட்பிற்காக தனது உயிரையே கொடுத்தார். கடவுளின் திட்டப்படி யாக்கோபு பின்னர் இயேசுவுக்காக மறைசாட்சியாக மரித்தார். யோவான் தனது விசுவாசத்திற்காக நாடு கடத்தப்பட்டார். தன் பிள்ளைகள் நிலையான அரசில் சிறந்த மதிப்பெண் பெறுவதற்காக கடவுளை அணுகிய திருமதி செபதேயுவின் பங்களிப்பையும் இயேசுவின் அறிவுரையையும் சிந்தித்து பார்ப்போம். அவரை போலவே மிகுந்த மனத்தாழ்மையையும் சுயநலமற்ற தெய்வீக அன்பையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இதனால் நம் குழந்தைகள் சிறந்த எதிர்கால தலைவர்களாக பிரகாசிக்க முடியும். இறுதியாக நாமே கடவுள் என்று நடிக்க வேண்டாம். அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் மட்டுமே தீர்மானிக்கட்டும். ஆமென்.